தமிழ்நாடுல படிக்கக்கூடிய ஸ்டேட் போர்ட் காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே முக்கியமா 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஸ்பெஷலா லான்ச் பண்ண சேனல் தான் இது. சோ நம்ம சேனலை இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லைஃப்ல கடல் அலை மாதிரி அடுத்தடுத்து மேல மேல மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை, நிறைய சேலஞ்சஸ், நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா? கஷ்டம் மேல கஷ்டம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த கடல் அலைக்கே சவால் கொடுத்த ஒரு சூப்பர் இன்ஸ்பைரிங் ஸ்டோரியோட தான் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். பெத்தானி ஹாமில்டன் அப்படிங்கிற ஒரு 11 வயசு சின்ன பொண்ணு கடல்ல சர்ஃபிங் பண்றப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பியனா இருந்தாங்க. இந்த கடல்ல ஒரு பேடு மாதிரி வச்சு இப்படி போவாங்க இல்லையா, அதுதான் சர்ஃபிங். இந்த மாதிரி சம பெரிய ஒரு சாம்பியனா அவங்க இருக்கிறப்போ October 31st 2003 அன்னைக்கு இதே மாதிரி யூஸ்வலா அவங்க கடலுக்கு போறப்போ 14 அடி ஷார்க்கு, அது ஒரு டைகர் ஷார்க்கு, ஒரு 11 வயசு குழந்தை என்ன ஹைட்டா இருக்கும், அவங்களுடைய லெஃப்ட் கைய கடிச்சு இழுத்து பிச்சு போட்டுருச்சு. she just lost her arm. அவங்க கடல்ல இருந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ளேயே அவங்களோட பாடியில இருக்கக்கூடிய 60% ஆஃப் த பிளட் போயிடுச்சு. எல்லாருமே அவ்வளவுதான், காலி போல, இதுக்கப்புறம்லாம் அவங்க பிழைக்கிறதே கஷ்டம், இதுக்கப்புறம் பிழைச்சு வந்தா கூட சர்ஃபிங்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. பட் யூ நோ வாட், என்னாச்சு தெரியுமா? ஒரே மாசத்துல, ஜஸ்ட் ஒரு 1 monthல she came back to the same sea. அதே சர்ஃபிங் அதே கடலுக்கு அதே சர்ஃப் போர்டை வச்சு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணாங்க. இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் ஹர். ஏன்னா சர்ஃபிங் அப்போ அந்த பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கை இல்ல அப்படிங்கிறப்போ அந்த பேலன்ஸ் கரெக்ட் பண்றதே பயங்கர சேலஞ்சா இருக்கும். பயங்கர பிராக்டிஸ் வேணும். ரொம்ப ரொம்ப ஹார்ட்ஷிப்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எந்த அளவுக்கு அவங்க பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா 2005ல NSSA சாம்பியன்ஷிப் அவங்க மீண்டும் வின் பண்ணாங்க. இது பயங்கர ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இல்லையா? சோ இந்த பெத்தானி ஹாமில்டன் ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன இன்னைக்கு கத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான கண்டிஷன் அப்படிங்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணவே கூடாது. அன்னைக்கே அப்படி பண்ணியிருந்தா இன்னைக்கு நான் ஜெயிச்சிருப்பேன், அதுக்கு அந்த ஸ்கூல் போயிருந்தா நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருப்பேன், எங்க அப்பா அம்மா இப்படி இருந்தாங்கன்னா நான் இந்த ரேங்க் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபெயிலியர்ஸ்க்கு ஏதோ ஒரு ரீசன் சொல்லி நம்ம ஒப்பேத்திட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஜெயிக்கவே முடியாது. பட் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியுமா வேணும்? மன வலிமை. ஓகே, எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி, தோல்விய ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதி, தோல்விய ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதி அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறப்போ டெஃபினட்டா எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலுமே நீங்க சூப்பரா கிராக் பண்ணிடலாம். இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தருக்குமே இந்த உறுதி இந்த செகண்ட்ல இருந்து வரும் அப்படின்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன். சோ இந்த ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல நம்ம உறுதி, ஓகே இந்த ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் முடிஞ்சு போச்சு, பட் இந்த ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு அடுத்து நம்ம குவார்டர்லி படிக்க போறோம். சோ ஐ வில் நாட் குவிட் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா என்ன பண்ணுங்க? கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஒரு மோட்டிவேஷனோடயே நம்ம இன்னைக்கு இந்த ஸ்டடி பிளான பாத்திரலாம், குவார்டர்லிக்கு எப்படி படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவே இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்க, ஐ வில் நாட் குவிட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் முடிஞ்சிருச்சு. நிறைய பேரு கடந்த 3 months இந்த ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் சிலபஸ் படிச்சிருப்போம், ஸ்கூல் போயிருப்போம், டியூஷன் போயிருப்போம், நிறைய நேரம் இந்த ஸ்டடீஸ்க்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். இந்த ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல நம்ம எதிர்பார்த்த மார்க் நமக்கு வந்துச்சா? எஸ்ஸா நோவா? உங்க மனசுக்கு தெரியும் இல்லையா? எல்லார் மனசுலயுமே இருக்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இப்போ ஆரம்பிச்சா என்னால குவார்டர்லி எக்ஸாம்ல 600 out of 600 வாங்க முடியுமா? 500 out of 500 வாங்க முடியுமா? பப்ளிக் எக்ஸாம்ல என்னுடைய ட்ரீம் மார்க் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கறதா. சோ இந்த வீடியோ முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு சூப்பர் கிளாரிட்டி கிடைச்சிடும். உங்க மனசுல இருக்கிற எல்லா கேள்விக்கான ஒரு பதில் கிடைச்சிடும். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த குவார்டர்லிக்கு உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் இருக்க போறோம், மாரத்தான்ஸ் இருக்க போகுது, பிடிஎஃப்ஸ் எல்லாமே கிடைக்க போகுது. ஓகே, இப்போ 600 out of 600 500 out of 500 வாங்கினா சூப்பரா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆனா அதை விட ஒரு ஸ்மார்ட் கோல் சொல்றேன் பாருங்க. 200 out of 200 கட் ஆஃப். இது யாருக்கு? முக்கியமா 12th 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம். சரியா? சோ காலேஜ் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு இந்த கட் ஆஃப் மெயின் சப்ஜெக்ட் மார்க் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு நம்ம மெயின் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போக்கஸ் கொடுக்க போறோம் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இதுதான் ஸ்மார்ட்டஸ்ட் வே டு கெட் டு த நெக்ஸ்ட் லெவல். சரியா?
ஓகே, எல்லாருக்குமே ஒரு கம்ப்ளைண்டா சொல்றது என்ன தெரியுமா? மேம் நான் படிக்கிறேன் மேம் 8 மணி நேரம் ஸ்கூல் போறேன் மேம், எல்லா கிளாஸையும் கவனிக்கிறேன் மேம், ஸ்கூல் முடிச்சு வந்து வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் ஒரு 3 hours 4 hours நான் பண்றேன் மேம், ரைட்டிங் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, ரெக்கார்ட் ரைட்டிங் கொடுக்குறாங்க, நான் டியூஷன் வேற போறேன் மேம், டியூஷன்லயும் நான் வந்து போயிட்டு படிக்கிறேன், டெஸ்ட் வைக்கிறாங்க, நிறைய டெஸ்ட் எல்லாம் எழுதுறேன், ஒரு நாள் ஃபுல்லா ஒரு வாரம் ஃபுல்லா நான் படிக்கிறேன், புக்கும் கைமா தான் இருக்கேன், ஆனாலும் எனக்கு மார்க்கே வர மாட்டேங்குது, நான் எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் நான் போட்ட எஃபர்ட்டுக்கான பலன் வந்து எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னா உங்க எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். கரெக்டான ஒரு மெத்தட் வச்சுதான் நீங்க படிக்கிறீங்களா? புக்கை வச்சுட்டு உட்காந்து இருக்கிறது படிக்கிறது கிடையாது. டீச்சர் சொல்லி தரப்போ நம்ம வேறனா உட்காந்து இருக்கிறது படிக்கிறது கிடையாது. மேக்ஸ்ல ஏதாவது எழுதிட்டு வர சொல்றாங்கன்னா கைட பார்த்து காப்பி பண்ணிட்டு போறது படிக்கிறது கிடையாது. ஏதாவது ஒரு ரைட்டிங் ஹோம்ஒர்க் ஸ்கூல்ல தராங்களா, அதை காப்பி பண்ணிட்டு போறது படிக்கிறது கிடையாது. ஸ்கூல்ல ஒரு குட்டி குட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெஸ்ட்டுக்கு அவசரமா படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம்ல போயிட்டு வாமிட் பண்ணிட்டு வருது படிக்கிறது கிடையாது. ஆனா இந்த மிட் டர்ம் எக்ஸாம்ல ரியலைஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய நம்ம வந்து குட்டி குட்டி டெஸ்ட்ல படிச்சு ஞாபகம் வந்து நல்லா எழுதினது கூட மிட் டர்ம் எக்ஸாம்ல நிறைய பேர் அதுக்கு வந்து தப்பா எழுதிருப்பீங்க இல்லையா? சோ நம்ம படிக்கிற மெத்தட்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. சோ இனிமே நம்ம ஒரு விஷயம் குட்டியா சேஞ்ச் பண்ணிக்கணும். அது என்ன தெரியுமா? என்ன படிச்சாலும் எக்ஸாம் சென்ட்ரிக்கா நீங்க வந்து படிக்கணும். ஓகே, சோ என்ன படிச்சாலும் நீங்க வந்து என்ன பண்ணணும்? பயங்கர எக்ஸாம் சென்ட்ரிக்கா படிக்கணும். இந்த வாட்டி நம்ம பயங்கரமா குறிப்பாத்து அடிக்க போறோம். இந்த வாட்டி குவார்டர்லி எக்ஸாம் நம்மளுடைய டார்கெட். சோ ஸ்கூல்ல வைக்கிற ஒவ்வொரு குட்டி குட்டி டெஸ்ட்டுமே நம்ம குவார்டர்லி எக்ஸாம் எப்படி மைண்ட்ல வச்சு படிக்க போறோம் அப்படிங்கறதா நான் இந்த பர்டிகுலர் வீடியோல சொல்ல போறேன். சோ இப்போ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன போர்ஷன்ஸ் அப்படிங்கறத நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க, சரியா? சோ இந்த போர்ஷன்ஸை நீங்க வந்து என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா எல்லாருமே நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இததான் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? குவார்டர்லிக்கு எழுத போறீங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், ஜியோகிராபி, ஹிஸ்டரி, அக்கௌண்டன்சி எல்லாருக்குமே என்னென்ன போர்ஷன்ஸ் அப்படிங்கறது தான் இங்க நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வாட்டி குவார்டர்லிக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் அப்படிங்கறத நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க. சோ இத வந்து நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்டடி பிளான் நான் காமனா சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒரு சாப்டருக்கு 5 days டைம் பிரிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இன்னையில இருந்து ஹார்ட்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 month தான் இருக்கு. ஏன் அப்படின்னா நடுவுல வந்து நமக்கு நிறைய ஹாலிடேஸ் வரும், அடுத்து வந்து ஸ்கூல்ல நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்திருப்பாங்க, டெஸ்ட் வச்சிருப்பாங்க. சோ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா 1 month தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம குவார்டர்லி எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்க்கு இன்னொரு எக்ஸாம்க்கு நடுவுல லீவ் எல்லாம் பெருசா இருக்காது. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வரீங்கன்னா அடுத்த நாள் இன்னொரு எக்ஸாம் இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நம்ம ரிவைஸ் தான் பண்ண முடியும், புதுசா போயிட்டு எதுவும் படிக்க முடியாது. சோ அதனால முன்னாடியே நம்ம இதெல்லாம் பாதி படிச்சு முடிச்சிருக்கணும். இப்போ ஒரு சாப்டர் 5 நாளா பிரிச்சுக்க சொன்னல, ஃபர்ஸ்ட் டே அதுல இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிருங்க. புக் பேக் ஃபர்ஸ்ட் முடிங்க, அதுக்கப்புறமா புக் இன் படிங்க. டே 2 அன்னைக்கு மீதி ஏதாவது ஷார்ட் ஆன்சர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, டே 3 அண்ட் டே 4 அடுத்த 2 நாள் வந்து லாங் ஆன்சர்ஸ். இப்போ மேக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 2 marks எடுத்தியும் சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு, அடுத்த 2 நாளைக்கு 5 marks சால்வ் பண்ணுங்க. கடைசி நாள் என்ன பண்ணுங்க? 1 mark சால்வ் பண்ணுங்க. இதுவே தியரி சப்ஜெக்ட்ஸ்க்கு லாஸ்ட் நாள் வந்து ப்ராப்ளம்ஸ் இல்ல அந்த சாப்டர்ல நீங்க என்ன கஷ்டமா ஃபீல் பண்றீங்க இந்த மாதிரி நீங்க பிரிச்சு படிங்க. எண்ணில இருந்து நாளையில இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வாங்கப்பா 9th 10th ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஒரு நாள் மேக்ஸ்னா மேக்ஸும் சயின்ஸும் ஒரு நாள் படிங்க, அடுத்த நாள் மேக்ஸும் சோசியலும் படிங்க. தமிழ் இங்கிலீஷ் வாரத்துல ஒரு நாள் மட்டும் வச்சுக்கோங்க, சரியா? மத்த எல்லா நாளுமே மேக்ஸ், ஆல்டர்னேட்டா சயின்ஸ் அண்ட் சோசியல் எவ்ரிடே 1 hour இந்த மாதிரி பிரிங்க. அதுக்கப்புறமா நம்ம 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ் இந்த மாதிரி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, சோ இந்த மாதிரி 2 சப்ஜெக்ட் பர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. காலையில ஒரு சப்ஜெக்ட், சாயந்தரம் ஒரு சப்ஜெக்ட்னா கூட ஃபைன். இப்போ காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காமர்ஸும் பிசினஸ் மேக்ஸும் ஒரு ப்ராப்ளம் மாதிரி ஒரு சாப்டர், ஒரு தியரி சாப்டர் அந்த மாதிரி. எக்கனாமிக்ஸும் அக்கௌண்டன்சியும் ஒரு நாள் இந்த மாதிரி நீங்க வந்து பிரிச்சு படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த குவார்டர்லி எக்ஸாம்ஸ்ல நீங்க பயங்கரமா மார்க் ஸ்கோர் பண்றதுக்காக, உங்களை எக்ஸ்ட்ராவா போக்கஸ் பண்ண வைக்கிறதுக்காக நிறைய மேரத்தான் லைவ் கிளாஸஸ் எல்லாமே நாங்க உங்களுக்கு சொல்லி தர போறோம், சரியா? சோ எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட நாங்க ரெடி, நீங்களும் ரெடி அப்படின்னா எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டு ஐ வில் நாட் குவிட் அப்படின்னு இப்போவே வந்து கமெண்ட் பண்ணுங்க.